காவியம் பாடவா காதலே. சில நாட்களுக்கு பிறகு. ஏங்க என்ன ரசத்தி, பிள்ளை சாப்பிட்டாளா? இப்ப நாங்க அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுறீங்களா? எனக்கு இப்ப சாப்பாடுலாம் வேண்டாம். ஏங்க சமைச்சு வச்சுட்டேன், சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்களா? வேண்டான்னு சொல்றேன், பிறகு சாப்பிடுறேன். ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன பேசணும் ரசத்தி? மீனாவை விட்டுட்டு இங்கே வந்து இருந்துருன்னு சொல்லுவா தானே? பிள்ளை இப்படி இருக்காளேங்கிறதுனால தான் நான் எப்பவுமே இங்க இருந்துட்டு இருக்கேன். ஏங்க அதெல்லாம் இல்லங்க, நீங்க என்னைய விட்டுட்டு போயிட்டிய, அவ கூடயே வாழ ஆரம்பிச்சுட்டேங்கிற கோபத்துலதான் நான் அப்படி செஞ்சேன். எப்ப பிள்ளைக்கு இப்படி ஆச்சோ நான் மனசு மாறிட்டேங்க. இனிமேல் அந்த மாதிரி தப்பு நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். உன்னையெல்லாம் என்னால நம்பவே முடியாது. நீ எப்போ எப்படி மாறுவானே எனக்கு தெரியல. இல்லங்க நான் மாற மாட்டேன், முழுசா மாறிட்டேங்க. நீங்க டைவர்ஸ் அது இதுன்னு பேசின உடனே எனக்கு கோபம் அதிகமாயிட்டு, அதனாலதான் இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டேன். இனி யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்க. நீங்க மட்டும் எங்க கூடயே இருந்துருங்க, நம்ம 3 பேரும் ஒரே குடும்பமா இருப்போங்க. இப்ப கூட உனக்கு பிள்ளையோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு தோணலையோ? அவதான் வேண்டான்னு சொல்லியாலங்க, கை கால்லாம் அடி வேற பட்டிருக்கு. இப்போ நம்ம அவளை தொந்தரவு பண்ண முடியுமா? இல்ல புருஷனோட போய் வாழுன்னு நம்ம கட்டாயம் தான் படுத்த முடியுமா? கட்டாயப்படுத்த வேண்டாம், அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல. ஒரு அம்மாவா நீ தானே சொல்லணும். ஏங்க மாப்பிள்ள தானே வேண்டான்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காரு, அவ போனா இப்ப ஏத்துக்கிடுவாப்ல. மாப்பிள்ள ஒண்ணும் வேண்டான்னு சொல்லல. அப்படி அவிய நினைச்சிருந்தா அன்னைக்கு வந்து வீட்டுல கூப்பிட்டு இருக்க மாட்டாவ. நீயும் மவளும் தான் தலைகீழ நின்னீங்க. ஏங்க அவியல டைவர்ஸ் தாரேன்னு சொல்லிட்டாவல்ல, அந்த பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் முடிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காவ. இப்ப நம்ம மறுபடியும் போய் பேசினா சரிப்பட்டு வருமா? அவிய கிட்ட நான் பேசிக்கிட்டே, நீ பிள்ளை மனசை மட்டும் மாத்து. அவ சம்மதிச்சாலே போதும். சரத் பாபு மாதிரி நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். பிரியங்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவர் கூட தான் வாழணும். நீ தான் பிள்ளைக்கு எடுத்து சொல்லணும். நீ திருந்திட்டேன்னு சொல்லியால, பிள்ளைக்கு நல்லது சொல்லி அவன் மனசை மாத்த பாரு. உன்னாலதான் பிள்ளைய இப்படி இருக்கா. ஏங்க பிள்ளைக்கு அடிபட்டிருக்கலாம், இப்ப எப்படி அவட்ட கட்டாயப்படுத்தி சொல்ல முடியும்? அவிய பிள்ளைக்கு இப்படி அடிபட்டிருக்கு வந்து எட்டி கூட பாக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பிள்ளைகிட்ட சொல்ல முடியும்? நம்மளா போய் நின்னா மரியாதை இருக்குமா? இப்ப நீ என்ன சொல்ல வரா? டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றியோ? இல்லங்க அப்படியெல்லாம் வந்து கூப்பிட்டா பரவாயில்ல, நம்மளா போறது அப்படி சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அவியிட்ட மறுபடியும் போனா ஏதாவது ஒரு டிமாண்ட் வைப்பாவ. அதனால அவியெல்லாம் வந்து கூப்பிட்டோங்க, நம்ம போய் கேட்காண்டா. வந்தவரை நீங்க தானே துரத்தி விட்டீங்க. வாசல்ல வந்தவியல வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூட கூப்பிட உங்களுக்கு மனசு இல்ல. அப்படியே அவரையும் அவிய அம்மையும் அந்த ஆளை துரத்தி விட்டீங்க. ஓயாம வந்து அவிய பிரியங்காவை கூடுவாங்களோ? அவியலுக்கு மான ரோசம்லாம் இருக்காதோ? ஏங்க அது அப்ப இருந்த கோவத்துல அப்படி செஞ்சுட்டோம். இனி வந்து கூப்பிட்டா நிச்சயமா நான் பிரியங்காவை போக சொல்லிதான் சொல்லுவேன். ஓயாம அவியலே வந்து கூட மாட்டாவ. நம்ம தான் போய் மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு வரணும், இல்ல வந்து கூப்பிட்டுங்கன்னு சொல்லணும். நீ முதல்ல பிள்ளை மனசை மாத்த பாரு. அங்க போய் வாழ்மான்னு சொல்லு, புத்திமதி சொல்லு, அறிவுரை சொல்லு. நான் பார்த்த வரைக்கும் சரத்பாபு நல்ல பையன் தான். அவனை விட நல்ல பையன் நம்ம பிள்ளைக்கு கிடைக்க மாட்டான். சரிங்க நான் சொல்லியே, நீங்க மட்டும் எங்களை விட்டு எங்கேயும் போயிடாதங்க, எங்க கூடயே இருங்க. நீங்க போனதுனாலதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம். இந்த கஷ்டத்துக்கு காரணம் நீ தான் ராசாத்தி, நான் இல்ல. நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு சொன்னதுனாலதான் நான் கோவத்துல அப்படி பண்ணிட்டேங்க. இல்லனா நான் எதுக்கு அவ்வளவு ஆள் வச்சு அடிக்க போறேன்? இங்க பாரு ராசாத்தி, நீ செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்தாத. என்னையவே கட்டி வச்சு அடிச்சவதான் நீ. அப்படி இருக்கும்போது நீ செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்தினா நான் நம்ப மாட்டேன். ஏங்க நான் அது எதுக்காக பண்ணனேன்? நீங்க அவளை தேடி போக கூடாதுன்னு பண்ணனேன். நான் அப்படி எல்லாம் செஞ்சதுக்கு உங்க மேல இருக்க அன்பு தாங்க காரணம், வேற ஒரு காரணமும் இல்ல. அந்த மீனா நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படியே இருந்தேன். நினைச்சு பாருங்க, கோபமா 2 வார்த்தை பேசிருப்பேன் அவ்வளவுதான். ஆனா உங்களை மரியாதை இல்லாம நடத்திருப்பேனா? வாங்க போங்க வார்த்தையை தவிர்த்து வேற வார்த்தை பேசிருப்பேனா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தான். அவ வந்துதான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டா. நீங்க மறுபடியும் அவளை தேடி போய் நம்ம வாழ்க்கையை கெடுத்துறாதங்க. நீங்க என் கூடயே இருங்க. ராசாத்தி, நான் அவ காலத்திலே தாலி கட்டியிருக்கேன். அவளும் எனக்கு பொண்டாட்டிதான். அதுவும் ஓ சம்மதத்தோட தானே அன்னைக்கு தாலி கட்டினேன். அவளை மொத்தமா விட்டுருனா எப்படி விட முடியும்? நம்ம பிள்ளை வேற அங்க வாழ வேண்டியிருக்கு. இப்படியே சொல்லி சொல்லிதான் நீ கஷ்டப்படுத்துறிய. பேசாம நீ கொண்டுட்டு
ராசாத்தி எதுக்கு இப்படி பேசுறா? வேற அவ வேணும்னு சொன்னா நான் என்ன சொல்ல முடியும்? என்னைய கொண்டுட்டு அவ கூட போய் சந்தோஷமா வாழுங்க. உங்களை கேட்க யாரும் வர மாட்டாங்க. நானும் நிம்மதியா போய் சேரியே. ராசாத்தி நீங்களே ஒரு முடிவு எடுங்க. அவ வேணும்னு நினைச்சேன்னா நானும் உங்க மகள் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். நாங்க தான் முக்கியம் நினைச்சேன்னா இங்கே இருங்க. எது முக்கியம் நீங்களே முடிவு எடுத்துக்கிடுங்க. ஏங்க மீனா, நீ என்ன இங்க? பிரியங்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அக்காவும் நீங்களும் பேசுனது காதுல கேட்டுச்சுங்க. என்ன சொல்ற மீனா? ஆமாங்க, அக்கா உங்க மேல உயிரே வச்சிருக்காவ. நான் சொன்னேன்ல, பாருங்க அவிய என்ன சொல்லிட்டு போறாவன்னு. நான் தான் முக்கியம் நினைச்சேன்னா அவிய இருக்க மாட்டேன்னு சொல்லியாவ. இதுக்கு மேலேயும் அக்காவை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க அக்கா கூடயே இருங்க. அக்காவை டைவர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்து இருக்க போறேன்னு சொன்னதுனாலதான் அக்கா இப்படி விபரீதமான முடிவு எடுத்திருக்காவ. என்னை அடிக்கவும் அதனாலதான் ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காவ. இல்லனா அக்கா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாவங்க. இல்ல மீனா. இல்லங்க, நம்ம செஞ்சதுதான் தப்பு. நீங்க தாலி கட்டணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். தாலி கட்டின உடனே நான் எங்க அண்ணன் வீட்லயே இருந்திருக்கணும். தேவையில்லாம ராசாத்தி அக்கா வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு எனக்கு தோணுது. நீங்க அவிய கூட வாழ்றதுதான் சரி. நான் இவ்வளவு வருஷம் தனியாவே இருந்துட்டேன். எனக்கு தனியா இருந்து பழகிட்டுங்க. நான் அப்படியே இருந்துட்டு போறேன். நீங்க உங்க பொண்டாட்டி கூடயும் உங்க பிள்ளை கூடயுமே இருங்க. மீனு, உன் கழுத்துலயே நான் தாலி கட்டி இருக்கேன். பரவாயில்லங்க, நீங்க தாலி கட்டினதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். புருஷன் இல்லாம பிள்ளைய பத்து வச்சிருக்கான்னு இந்த ஊர் வழக்கம் சொல்லக்கூடாதுன்னா எங்க அண்ணன் நீ மறைச்சு வச்சிருந்தாரு. நீங்க வந்து அப்பா ஸ்தானத்துல நின்று பிள்ளைக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டிய, என் கழுத்துலயே தாலி கட்டிட்டிய. எனக்கு அதுவே போதும். யாரும் இனி இனிய ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நீங்க ராசாத்தி அக்கா கூட வாழுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்க அண்ணன் வீட்லயே இருந்துக்கிட்டியே. ராசாத்தி அக்கா நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாவ. இனி அவியலை விட்டு பிரியாதீங்க. கூட இருந்து அவியலை பாத்துக்கிடுங்க. என்னைய பார்க்க கூட நீங்க வர வேண்டாம். அதனால உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் போறேங்க. மீனா, போவாத மீனா. ஏக்கா, உங்க புருஷனை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன். நீங்க சந்தோஷமா பாடுங்கக்கா. இனி உங்க வாழ்க்கையில நான் குறுக்க வரமாட்டேன். நான் குறுக்க வந்ததுனாலதான் இவ்வளவு தப்புக்கும் காரணம். இனி நீங்க சந்தோஷமா வாழுங்கக்கா. நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். மீனா, என்னை மன்னிச்சிருமா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அடிக்கதான் நான் ஆள் ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீ என் பிள்ளையோட உயிரையே காப்பாத்தி தந்திருக்கா. உன் மனசு யாருக்குமே வராதுமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஏக்கா இருக்கட்டும்க்கா, பிரியங்கா நல்லா இருக்கால? இப்ப பரவாயில்ல மீனா. சரிக்கா, பிள்ளைய பாத்துக்கிடுங்கக்கா. நான் போறேன். வேண்டாம் மீனா, போவாண்டா. இப்ப கூட என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ விட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லியா? ஆனா உன் அளவுக்கு எனக்கு நல்ல மனசு இல்ல. உன்னைய தேடி இவர் இப்ப கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனா நீ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விட்டு கொடுத்துட்டு போற. உனக்கு ரொம்ப பெரிய மனசு மீனா. என்னை மன்னிச்சிரு மீனா. ஏக்கா பரவாயில்லக்கா, இருக்கட்டும். எனக்கு ஒத்தையில இருக்கிறது ஒன்னும் புதுசு இல்லக்கா. இவ்வளவு வருஷம் இவரு இல்லாம தானே இருந்தேன். நான் இருந்துக்கிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுங்க, அதுவே போதும். வேண்டாம் மீனா, நீ இங்கேயே எங்க கூடயே இருந்துரு. ஏக்கா, அது உங்களுக்கு தான்க்கா கஷ்டமா இருக்கும். ஒரு கஷ்டமும் இல்ல மீனா. நீ என் வாழ்க்கைக்காக விட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொல்லியா? நான் இப்ப கூட மனசு மாறலன்னா நான் மனசியே இல்ல. என் பிள்ளை உயிரை நீ காப்பாத்தி தந்திருக்கா. உன்னை ஒத்தையில விட எனக்கு மனசு இல்ல மீனா. நீ இங்கேயே எங்க கூட இருந்துரு மீனா. பெரியங்காவ புருஷ வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். நம்ம 3 பேரும் இந்த வீட்லயே இருப்போம் மீனா. ராசாத்தி, நீ எப்படி பேசுறா? ஆமாங்க, போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? அவளை எதுக்கு நம்ம ஒத்தையில விடணும்? 3 பேரும் ஒரே வீட்ல இருப்பாங்க. பெரியங்க பிள்ளைய புருஷ வீட்டுக்கு அனுப்பிடலாம். அன்புதான் இந்த உலகத்துல பெருசுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மீனா நம்ம எல்லாரையும் அன்பால ஜெயிச்சுட்டா. நான் தான் ரொம்ப தப்பா இருந்தேங்க. இனி நானும் எல்லார் மேலயும் அன்பா இருக்க போறேன். ராசாத்தி, நீ மன்னிச்சிரு ராசாத்தி. நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் முக்கியமான காரணம். மீனாவை காதலிச்சுட்டு உன்னையே கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது. அப்புறம் அவ அண்ணன் மிரட்டினவன்னு அவ கழுத்துலயும் தாலியும் கட்டி இருக்க கூடாது. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் ராசாத்தி. நடந்த தப்பு நினைச்சிட்டே இருந்தா இனி வாழ முடியாதுங்க. இனியாவது நம்ம நிம்மதியா வாழுவோம். பிள்ளை வாழ்க்கையை சரி பண்ணிட்டு நம்மளும் ஒன்னா வாழ்வோங்க. மீனா, இங்கேயே இருமா. நான் உன்னைய கூட பிறந்த அக்கா மாதிரி பாத்துக்கிட்டே.
உள்ள வா. ஷே, இன்னும் வரல. என்னதான் பண்றாங்க? என்னாச்சு இந்த குதிரவாளுக்கு? அப்பத்துல இருந்து வாரா, வாசல போய் பாக்குறா, அப்புறம் உள்ள போயிடுறா. யாராவது வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருப்பாங்களோ? இல்ல எதுவும் பார்சல் வருதா? ஓஹோ, நெக்ஸ்ட் வீக் என் பர்த்டே வருது, அதுக்குதான் கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருப்பாளோ? அதான் வந்து வந்து வாசலே பாத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். இன்னும் காணோம். எப்பதான் வருவாங்க? சரி சரி, தெரியாத மாதிரியே குதிரவாள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேப்போம். ஏய் குதிரவாளு, என்ன? நானும் அப்பத்துல இருந்து உன்னைய கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வாசலுக்கு போற, எட்டி பாக்குற, அப்புறம் உள்ள போற. ஏன் யாரும் வரேன்னு சொல்லியிருந்தாங்களோ? இல்ல ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கியா? ஆர்டர்லாம் ஒண்ணும் போடல. எங்க அப்பா அம்மா தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா? உங்க அப்பா அம்மா தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். என்னமோ ஏதோவா? என்ன நினைச்சீங்க? ஒண்ணும் இல்ல குதிரவாளு, சும்மாதான். குதிரவாளு என்னாச்சு? ஒரு மாதிரி தலை சுத்துது.